வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலின் முடிவுகள் வெளியிடப்பட்டு வரக்கூடிய நிலையில் 1,00,000க்கு மேற்பட்ட ஓட்டுக்களை பெற்று முன்னிலையில் இருக்கக்கூடிய திமுகவின் வேட்பாளர் சந்திரகுமார் அவர்களது வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இந்த தேர்தல் பணத்தை கொடுத்தும் டாஸ்மாக்குகளை கொடுத்தும் விலைக்கு வாங்கிய ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களை நிச்சயமாக ஈரோடு கிழக்கு தொகுதியின் உண்மையான வெற்றி வேட்பாளர் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி தான் என்றும் 22,000 ஓட்டுகளுக்கு மேலாக தற்பொழுது வரை முன்னிலையில் இருக்கக்கூடியவர் தான் வெற்றி வேட்பாளர் என்றும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். அதாவது தேர்தலின் பொழுது ஒட்டுமொத்தமாக மக்களிடம் பணத்தை வாரி வாரி கொடுத்து எங்களை தோற்கடிப்பதற்கு பல கோடிகளை செலவு செய்த திமுகவினர்கள் என்றைக்கோ தோர்த்துவிட்டார்கள். நாங்கள் ₹1 கூட கொடுக்காமல் சுமார் 23,000ற்கு மேல் ஓட்டுக்களை பெற்றுள்ளோம் என்றும் தற்பொழுது பேசியுள்ளார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். சந்திரகுமார் அவர்களது வெற்றியை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் இது பணத்தால் கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் தனது வேட்பாளரான சீதாலட்சுமி அவர்களை பாராட்டியும் புகழ்ந்துள்ளார். காரணம், 2023 சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் பொழுது ஓட்டுக்கள் பெற்றதை விட தற்பொழுது அதிக அளவு ஓட்டுக்களை தான் பெற்றுள்ளது என்றும் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டுமே 3 தேர்தல்கள் நடைபெற்றுள்ளது என்றும் 4வது ஆண்டு தொடக்கத்தில் தற்பொழுது தேர்தல் 3வது முறை நடைபெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 1,01,303 வாக்குகள் தற்பொழுது வரை முன்னிலையில் இருக்கக்கூடிய சந்திரகுமார் அவர்கள் வெற்றியை நாங்கள் ஒருபோதும் கொண்டாட மாட்டோம். அவர் ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏ கிடையாது, பணத்தை கொடுத்து கொண்டுதான் அவர் வெற்றியை அடைந்திருக்கிறார் என்றும் தற்பொழுது தகவல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஈரோடு கிழக்கு தொகுதியின் இந்த ஆண்டு மட்டும்தான் அவர் எம்எல்ஏவாக இருக்க முடியுமே தவிர 2026 சட்டமன்ற தேர்தலில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். தற்பொழுது நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து விட்டது, மாநில கட்சி அந்தஸ்தும் பெற்றுவிட்டது. இது ஒட்டுமொத்த திமுகவிற்கும் மரண அடியாக விழுந்துள்ளது எங்களது ஓட்டுக்கள் என்றும் எங்களது ஓட்டு சதவீதமே முற்றிலுமாக அடுத்த முறை கூட்டணிக்கும் வழிவகுக்கும் என்றும் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். சரி, உங்களது பார்வையிலேயே கூறுங்கள், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி உண்மையான வெற்றி வேட்பாளர் யார் என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.